தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒவ்வொரு தடவையும் நாங்கள் திருப்பலியில் பங்கு பெற வரும் பொழுது இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். ஆண்டவரால் எம் வாழ்வை நிரப்புவதற்கு, எம் வாழ்வை ஆண்டவருக்கு நாங்கள் அர்ப்பணித்து அவரால் தொடப்பட்டு அவருடைய அருளினால் நாங்கள் எங்களை நிரப்ப ஆண்டவர் இந்த வேளையிலே விரும்புகின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெற, அதனூடாக எங்கள் வாழ்வை இறைவன் நிரப்ப, எங்கள் வாழ்வை நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இந்த திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்கள், விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம், தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்பட இருக்கின்றேன். என்னை என் தந்தையருடன் இத்தியான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகே உள்ள மக்கபேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிரகாம் இத்தியான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவையும் அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை. யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்து விட்டதை கண்டு யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினார்.
எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர்: உம் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கு இழைத்ததன் மூலம் உண்டான குற்றப் பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்கள் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ்பணிந்து, நாங்கள் உம் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைத்தீர்கள். ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். இப்ராஹீமின் 3ஆம் தலைமுறை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாக்கீரின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேளை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தாம் கொடுத்ததாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தம் 110ஆம் வயதில் இறந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக.
ஹalleluya 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 கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். ஹalleluya 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியதாவது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். மாறாக ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த வாழ்வில் துன்பங்கள் நிச்சயமாக உண்டு. அதுவும் குறிப்பாக ஆண்டவர் இயேசுவுக்காக வாழுகின்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக வேதனைகள், சவால்கள், பிரச்சனைகள், புறக்கணிப்புகள் இந்த உலகிலே, இந்த வாழ்விலே உண்டு என்பதை ஆண்டவர் இந்த நற்செய்தி வாசகத்தில் எங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றார். இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசுவினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் மட்டுமே தான் எங்களால் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவுக்காக முன்னோக்கி செல்ல முடியும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் பல விதமான வழிகளில் ஆண்டவர் இதை எங்களுக்கு மறுபடியும் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார்.
துன்பங்கள் நிச்சயமாக உண்டு. ஆண்டவராகிய இயேசுவுக்கே இவ்விதமான புறக்கணிப்புகள், துன்பங்கள் விதமாக அவர் பல்வேறு விதமான துன்பங்களை அவர் தாங்கிக் கொண்டார் என்று சொன்னால் நிச்சயமாக அவரை பின்பற்றுகின்றவர்களுக்கும் இது உண்டு அப்படி என்பதை ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்வதைப் போல என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஞ்ச வேண்டாம். இது ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் சொல்லுகின்ற வார்த்தைகள். கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். ஏனென்று சொன்னால் உங்களை காக்கின்ற கடவுளாக நான் இருக்கிறேன். ஆண்டவரோடு நாங்கள் வாழும் பொழுது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், சவால்கள், வேதனைகள் வந்தாலும் நிச்சயமாக எங்களால் முன்னோக்கி செல்ல முடியும். ஏனென்று சொன்னால் எங்கள் சார்பாக நின்று போராடுகின்றவர் அவர். இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் இது விதமான துன்பங்கள், சில வேளைகளில் புறக்கணிப்புகள், கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருப்பதால் ஒரு சில வேளைகளில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில சலுகைகள் எங்களுக்கு இல்லாமல் போகும்போது நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்தாமல், சில வேளைகளில் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவை நான் வெளிக்காட்டாமல் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையிலும் நான் ஏற்றுக்கொள்வேன். அதே போல மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையிலும் நான் மறுதளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்விலே நிச்சயமாக துன்பங்கள் உண்டு. ஆனால் இந்த துன்பங்களூடாக எங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவுக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசுவுக்குள், ஆண்டவர் இயேசுவால் நிரப்பப்பட்டு இயேசுவுக்குள் இருந்தால் மட்டுமே தான் எங்களால் இயேசுவுக்காக வாழ முடியும். ஆகவே இந்த வேளையில் எங்களோடு பேசுகின்ற ஆண்டவரிடம் நாங்கள் மறுபடியும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் மனதார அறிக்கையிடுவோம். அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகின்ற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நாங்கள் நம்புவோம். ஆண்டவர் இயேசுவுக்காக நான் வாழப்போகிறேன் என்கின்ற அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள், சில வேளைகளில் பெரிய காரியங்கள், எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழுகின்ற மனிதர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவி எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வளநன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக.
விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாள்தோறும் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தவும் பிள்ளைகளையும் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்றோம் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறந்து போன எங்களுடைய உறவுகளுக்காக மன்றாடுவோம். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு,
புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டுமென்று உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அவரை அப்பா தந்தை என்று அழைத்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த செபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களுக்கும் எங்கள் இல்லங்களுக்கும் எங்கள் தாய் நாட்டிற்கும் இந்த உலகம் அனைத்திற்கும் உம்முடைய அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்ளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியான உள்ளங்களோடு ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவர் தருகிற சமாதானத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்க தன்னையே பலியாக்கியவர், எங்களோடு கூட இருக்கின்ற ஆண்டவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நித்திய வாழ்வு கலைத்து செல்வதாக. ஆமென். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கிறேன்.
ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். ஒரு போதும் உனை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு போதும் உனை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒரு போதும் உனை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை ஏன் பொறித்தாய்? பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய்? என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய்? உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டே தாய் ஒன்று தேடும் பிள்ளை பொழின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போதும் உனை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்பு கூறிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு எங்களோடு இணைந்த ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் உள்ளங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளில் இருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி.
அம்மா மரியே வாழ்க, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. உப்பாரம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும் இயேசுவை எமக்காக மன்றாடும். அம்மா மரியே வாழ்க, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. பாரம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும் இயேசுவை எமக்காக மன்றாடும். மரியே வாழ்கவே, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. மரியே வாழ்கவே, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. அம்மா மரியே வாழ்க, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. பாரம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும் இயேசுவை எமக்காக மன்றாடும். This Holy Mass was sponsored in thanksgiving to God for all the blessings graciously showered upon Amaladas Reddy. With grateful hearts, we praise the Lord for His continued guidance, protection, and abundant grace.